ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணகி சமையலறை. பீக்கங்காயில் சட்னி, கூட்டு, கடையில் அப்படி நிறையா பண்ணுவோம். ஆனால் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக இப்படி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது தோசை சாப்பாட்டுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். நான் கூட ஒரு ரைத்தாவோட பரிமாறியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே 1/2 கிலோ பீக்கங்காய் தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பெரிய தக்காளி இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடித்து எடுத்தது, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிக்கிறதுக்கு, 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளித்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயத்தை சேர்த்து விட்டுறலாம். இங்கே பெரிய வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணுன்றது தேவையில்லை, ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததுனாலே போதும். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டை சேர்த்துட்டு, இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுறலாம். 2 பெரிய தக்காளி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியும் வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறம் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி எடுத்திருக்கேன். கொஞ்சம் தனி மிளகாய் பொடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரத்துக்காக எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இங்கே நான் மல்லிப்பொடி எடுத்திருக்கேன். மல்லிப்பொடி கிரேவியோட திக்னஸ்க்காக தான் சேர்க்குறோம். அதனால் இது வந்து கூடவோ குறைச்சோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பீக்கங்காவை சேர்த்துடலாம். பீக்கங்காய் ரொம்ப பெரிய பீஸாவும் இல்லாமல் சின்ன பீஸாவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பீக்கங்காயிலே தண்ணி விட்டு வருன்றதுனால மசாலாவோட சேர்த்து முதல்ல பீக்கங்காய் மட்டும் நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறமா கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக வேணும் இந்த இடத்துல, அதனால் ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இடையில மட்டும் ஒரு தடவை எடுத்து கலந்து விட்டுருங்க, ஏன்னா கிரேவி வந்து அடிப்பிடிச்சிடும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா காய் வெந்து வந்ததுக்கப்புறமா இங்கே 4 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த இடத்துல முட்டை சாப்பிடாதவங்க பன்னீரை நல்லா திருவிட்டு கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முட்டை நல்லா சேர்ந்து வெந்ததுக்கப்புறமா மல்லி இலை தூவிட்டு எடுத்துடலாம். இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்ணகி சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.